ஒரு வெர்சடைலான ஒரு கேரக்டர் உங்களுக்குமே கிடைக்குதுல, ஒரு ஃபீல் குட்டான கேரக்டர், காமெடியாகவும் கிடைக்குது, ஒரு வில்லனாகவும் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா ரோலும் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வரைக்கும் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு ஏஜ்டு ஒரு நடிகனா வந்து நீங்க கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல என்ன இருக்குன்னா, அந்த ஏஜுக்கு உண்டான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஏஜ் தாண்டணும்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஏஜ் தாண்டா ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை எக்ஸ்பெரிமெண்டலாக லுக் சேஞ்ச் பண்ணி ஒன்று நினச்சி பண்ணிருப்பாங்க. இதில் எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட 28-30 வயசுலாம் பண்ணுறப்ப எல்லாமே வயசான கேரக்டர். ஒரு 5-6 படம். அதுக்கப்புறம் ஏஜ் ஆக ஆக இன்னும் சின்ன பையன் கேரக்டர். அதுக்கும் கொஞ்சம் இன்னும் ஏஜ் இருக்கிற 80 வயசு கேரக்டர் வந்து பிளாக் படத்தில் லுக்கு சின்ன போர்ஷன் தான் இருந்தாலும் நான் எனக்கு அது அவ்வளோ இம்பேக்டான ஒரு கேரக்டர். ரவுடி, போலீஸு, அண்ணன். இப்போ ஃபேமிலி படத்தில் பார்த்தீங்கன்னா 2 அண்ணங்களுக்கு அண்ணன், தம்பிங்களுக்கு அண்ணன். ட்ராமா படத்தில் பார்த்தா ஒரு 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 பாஷான ஹஸ்பண்ட். எல்லா ரோலும் ஆல்மோஸ்ட் கவர்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் சொன்னது வந்து ஹாப்பி தான் எனக்கு. ஆமாம், டைரக்டர்ஸ்க்கு தான் சொல்லணும் நன்றி. அன்னையின் அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.